கேட்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்தோஷ் கிட்ட சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க, முத்து மீனா 2 பேருமே 10 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எங்கேயாவது கடவுடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. மீதி 38 லட்ச ரூபாய் பணத்தை கண்டிப்பா அவங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. அப்படியே அவங்கள நிம்மதியா விட்டாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல, இப்போ மனோஜ் உங்ககிட்ட பொய்யான டாக்குமெண்ட்ல அவங்க அப்பாவோட கையெழுத்து பொய்யா தானே போட்டு கொடுத்துருக்கான். அதை வச்சு மனோஜை கேஸ் போட்டு உள்ள தள்ளுன்றாங்க. மேடம், இப்படி பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்ன்றது உனக்கு என்ன தெரியாதா? கண்டிப்பா அது தெரியும்ல. மனோஜ் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் முத்து மீனா மனோஜை எப்படி வெளியே எடுக்கிறதுன்றத பத்தி யோசிச்சு அதை பத்தியே ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப பணம் அவங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. ஒரே கல்லுல 2 மாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட சொல்ல, இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லைங்க மேடம், இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்ப என்ன, மனோஜ் மேல கேஸ் கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, அதை பண்ணு. அதுக்கப்புறம் தன்னால அவங்க பணம் கொடுக்குற வேலை எல்லாமே ஒட்டு மொத்தமாவே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களால சம்பாதிக்க போக முடியாது. அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனோஜ் இப்ப ஜெயிலுக்கு போனாலும் அசிங்கம் தானே, அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும், சரிங்க மேம், நானே இப்பவே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப முத்து மீனா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. பழக்குரலு ரவி, அப்பா எங்கப்பா இருக்கீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்ததும், என்ன விஷயம் முத்து, சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா, சந்தோஷமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன்னு சொன்னதும் உடனே அண்ணாமலை, இந்த வீட்டுல சந்தோஷமான விஷயம் கேட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு முத்து, சந்தோஷமான விஷயம் என்னன்றத சொல்லுன்றாங்க. இருப்பா, மனோஜும் வந்துடட்டும்னு சொல்லிட்டு மனோஜை வர சொல்றாங்க. வந்துடுறாங்க. அப்பா, நம்ம 10 லட்ச ரூபாய் பணத்தை அந்த பைனான்சியருக்கு கொடுத்தாச்சு. இன்னும் மீதி 38 லட்ச ரூபாய் பணம் தான். இங்க பாருங்க, கணக்கு வட்டி எல்லாம் போட்டு 38 லட்ச ரூபாய் இப்ப ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நிஜமாவா முத்து? ஆமாப்பா, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ரவி கூட 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தன்றாங்க. உடனே ரவி நான் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. அண்ணி அவங்க தாலியை வித்து பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் இதை கேட்ட விஜயாவுக்கும் ஃபீல் ஆகுது. முத்துவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அண்ணாமலை மீனா கிட்ட, ஏமா முத்து இப்பதானமா உனக்கு செயின் வாங்கி கொடுத்தான், அதுக்குள்ளவே எதுக்காக நீ விற்கணும்ன்றாங்க. மாமா, எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவரு எனக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆனா இப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன? வீடை எப்படியாவது மீட்கணுன்றது மட்டும் தானே மாமா. கவலைப்படாதீங்க, வீட்டையும் மீட்டுடலாம்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரவி என்னால 1 லட்சம் தான் கொடுக்க முடிஞ்சது முத்து. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணம் கொடுத்து இந்த வீட்டை மீட்கிறதுக்கு என்னுடைய பங்கும் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மனோஜை எல்லாரும் பார்க்க, மனோஜ் அதுதான் அப்பா சொல்லிட்டாருல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் முத்து இப்படி பண்றான் போலன்னு சொல்லி முத்துவும் மீன் பண்ணி பேசினது. உடனே அண்ணாமலைக்கா பயங்கர கோபம் வருது. உடனே விஜயா வாடா மனோஜ்னு சொல்லி மனோஜை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுமே ரொம்பவே வருத்தத்துல விஜயா இருக்க. போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் வந்ததும், இங்க யாரு மனோஜ், மனோஜ் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன திருட்டு வேலை பண்ணணும்னு தெரியலேன்னு முத்து ஒரு பக்கம் முழிக்க, மனோஜை எல்லாரும் பாக்குறாங்க. ஓ, நீதான் மனோஜா, வா, ஒழுங்கு மரியாதை போலீஸ் ஸ்டேஷன் வான்றாங்க. சார் சார், அவரு என் அண்ணன் தான், அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்கன்றாங்க. ஃபைனான்சியர் கிட்ட அவங்க அப்பாவோட கையெழுத்தை மாத்தி போட்டு ஃபைனான்சியர் கிட்ட பணம் வாங்கியிருக்கான். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவர் மனோஜ் மேல புகார் கொடுத்துருக்காருன்றாங்க. உடனே மீனா சார் சார், ஃபைனான்சியர் கிட்ட நாங்க இப்பதான் பணத்தை கட்டிட்டு பாருங்க, ஸ்லிப் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்றாங்க. பணம் கொடுக்கறது வேறமா, ஏமாத்தி என்கிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவரை கண்டிப்பா புடிச்சிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டலாம். இப்ப மனோஜை இழுத்துட்டு போறாங்க. இப்ப மீனாவும் முத்து அதே மாதிரி விஜயா, அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கம் டே மனோஜ்ன்றாங்க. மனோஜ் டே எனக்கு பயமா இருக்கடான்னு சொல்லிட்டு கதறிட்டே அங்க இருந்து போறாங்க. போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா நேரா அண்ணாமலை கிட்ட போயிட்டு, எனக்கு அது போகட்டும் விஜயா, போகட்டும். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்குது. இப்ப கூட நீ திருந்த மாட்ட, அவனும் திருந்த மாட்டான். அவன் இப்படிப்பட்ட நிலையில இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். உன்னால மட்டும்தான் அவன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். அவன் ஜெயிலுக்கே போகட்டும். பத்தியா,
எப்படியெல்லாம் எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா நிம்மதியான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவப்பட்டு பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப விஜயாவுக்கும் என்ன பண்றதுன்னே புரியாம விஜய் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அடுத்ததா சிந்தாமணிக்கு சந்தோஷி கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டேன்ற விஷயத்த இதை கேட்டு சிந்தாமணி நல்ல வேலை பண்ணிருக்க. இனி அந்த முத்து மீனா எப்படி பணத்தை ரெடி பண்றாங்கன்னு பாக்குறேன். எப்படியுமே முத்து மீனா மனுஜை வெளியே எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இதை வச்சு 3 மாசம் டைம் ஆயிடும். அப்புறம் அந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி ஆன்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஓடி வராங்க. சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. போனை கட் பண்ணி வச்சதும் சொல்லு ரோகிணி, என்ன விஷயம்ன்றாங்க. ஆன்டி, மனுஜை போலீஸ் உள்ள தூக்கிட்டு போயிருக்காங்க. இதை ஃபைனான்ஷியர் தான் பண்ணியிருக்காங்களாம். உங்களுக்கு தெரியும் இல்லை ஆன்டி? சொல்லுங்க ஆன்டி, சொல்லுங்கன்றாங்க. இதை நான் தாமா செஞ்சேனதும் உடனே ரோகிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பண்ணுங்க? இது எல்லாமே உன் வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே நடக்கிற விஷயத்தை எல்லாமே இப்ப ரோகிணிக்கு சாதகமா மாத்துற மாதிரி, இங்க பாரு ரோகிணி, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எப்படியாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அப்புறம் எப்படி உன்னால அந்த வீட்டுக்கு போக முடியும்? எப்படியாவது உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கணும்னு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிரச்சனையில இருந்தா இப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்யவே மாட்டாங்க. அதனாலதான் இப்படி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உன்னை யோசிச்சுதான் பண்ணியிருக்கேன். இப்ப மனோஜ் உள்ள இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் முத்து மீனா 2 பேரால போயிட்டு வெளியே எடுத்துட்டு வர முடியாது. நீ என்ன பண்ற தெரியுமா? மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ், நான் மட்டும்தான் உனக்காக வந்திருக்கேன், நீ எனக்காக இரு நல்லா சொல்லி மனோஜோட மனசை மாத்த பாரு. மனோஜுக்கு நீ மட்டும்தான் எல்லாம் சொல்லிட்டு மனோஜ் நினைக்கணும். அந்த அளவுக்கு உன்னுடைய நடிப்பு இருக்கணும். நீ இதை பண்ணுன்றாங்க. அது புதிதாண்டி. அதுக்காக மனோஜை இப்படி பண்ணா எப்படி? இங்க பார், பணத்தை செலவு பண்றியோ நகையை விற்கிறியோ ஏதோ ஒண்ணு பண்ணி மனோஜை வெளியே எடுக்கிறதுக்கான வழியை பாரு. மனோஜ் அப்புறம் உன் பின்னாடி வந்துருவாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நடுத்தெருக்கு வந்துருவாங்க. உன் வாழ்க்கையும் மனோஜ் வாழ்க்கையும் 2 சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே உனக்காக தான் பண்ண. நீ முதல்ல போயிட்டு மனோஜை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து ஃபீல் பண்ணி கதறி அழுது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு உன்னால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே, சரிங்க ஆண்டி, நீங்க சொல்றதும் சரிதான், நான் இப்பவே போயிட்டு மனோஜை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஒரே கல்லுல 2 மாங்காய் நடக்க போகுது. நான் போடுற பிளான் எல்லாமே பக்காவா நடக்குதுன்னு சொல்லி சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா நம்ம மனோஜை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. முத்து மீனா 2 பேருமே திரிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கிருஷ்ணா வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்காக மனோஜ் தரப்புல இருக்க லாயர் வராங்க. என்னப்பா முத்து, உன் அண்ணன் அமைதியாவே இருக்க மாட்டாரா? எதுக்காக இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்காருன்றாங்க. மேடம், என்ன பண்றது மேடம், என் அப்பா ரொம்ப கவலையில இருக்காரு, தயவு செஞ்சு எப்படியாவது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்னால முடிஞ்ச முயற்சி நான் பண்றேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் கிட்ட போயிட்டு பேசி பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அவர் ப்ரூஃப் எல்லாமே பக்காவா வச்சுட்டு இருக்காங்க. உடனே கிருஷ்ணா வெளியே இது ரொம்பவே ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும் தெரியல, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அது ஒண்ணு பண்ணா மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும் உன் அண்ணாவன்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அப்படி என்ன வழின்னு சொல்றாங்க. எந்த பைனான்சியல் கேஸ் கொடுத்தாரோ அவரே வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உன் அண்ணா வெளியே வர முடியும், இல்லைன்னா உன் அண்ணா வெளியே வர முடியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால முடியலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அங்க இருந்து போறாங்க. இப்ப முத்துக்கு மீனாவுக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்ப முத்து கிட்ட மீனா சொல்றாங்க, ஏங்க, இது எல்லாமே யார் சொல்லி செய்யறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் இருங்க கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடுறேன்றாங்க. என்ன, அந்த பைனான்சியர் கிட்ட போறியா? அவன்லாம் கேஸ வாபஸ் வாங்க மாட்டான் மீனா, நானும் பேசி பாக்குறேன், நீ எதுக்காக அங்க போற? இல்லைங்க, நான் சிந்தாமணி கிட்ட போறேன், சிந்தாமணி ஆட்டி வைக்கிறதுனாலதான் அந்த பைனான்சியர் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான், நான் சிந்தாமணியோட ஆட்டத்தையும் அவளுக்கு தீர்க்க வேண்டிய கடனையும் ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு வரேன், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு மீனா நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. சிந்தாமணி என்ன, நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு எதிர்பார்க்கல, வருவன் தெரியும், இவ்வளவு சீக்கிரம் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எதுக்காக என் குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க? உனக்கு அப்படி என்னதான் வேணும்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சிந்தாமணி, என்னுடைய பிசினஸ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், நான் பூ பிசினஸ் சைட் பிசினஸா தான் பண்ணிட்டு இருக்கேன், மெயின் பிசினஸ் எதுன்றது உனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு, அந்த வீடை நான் அபகரிக்கணுன்றதுக்காக தான் உன்னுடைய அத்தை கிட்ட நான் அப்படி பேசினேன், நீ இனிமையாவும் மாறிட்ட, உங்க எல்லாருமே நிம்மதியா இருக்க விடக்கூடாது, அந்த வீடை ஒட்டு மொத்தமா என் கை பக்கம் பற்றி உங்க எல்லாரையுமே வீட்டை விட்டு துரத்தணும், இதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்றேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், இன்னும் 3 மாசம் தான்,
அதுக்குள்ள நீங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வருவீங்க. அந்த வீட்ல ராணி மாதிரி நான் உட்கார போறேன். இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. ஓ, நீ இப்படி எல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கியா? நான் கூட உன்னை லேசா நினைச்சிட்டேன். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த வீட்ல இருந்து ஒரு பிடி மண்ணும் உன்னால எடுக்க முடியாது. ஒரு செங்கீல கூட உன்னால அசைக்க முடியாது. பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மீனா சேலஞ்ச் பண்றாங்க. இந்த சிந்தாமணி பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சோ நீ என்கிட்ட சவால் விடுறியே, இதெல்லாம் நியாயமா மீனா? நான் யாரு, எப்படிப்பட்டவன்றது உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி, நீ நேர்மையான வழியில போல, குறுக்கான வழியில போயிட்டு எல்லாத்தையுமே அடையணும்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது உன்னால நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். பார்க்கலாம், அந்த வீடு எங்க கிட்டயே தான் இருக்கும். உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து உன் மூஞ்சிலேயே அந்த பணத்தை விட்டெறிஞ்சு நாங்க எங்க வீட்டுல நாங்க சந்தோஷமா வாழதான் போறோம். உன் நிம்மதிய, உன் கூட இருக்க எல்லாரையும் தொலைச்சிட்டு நீ நிர்கதியா அனாதையா நிக்கதான் போற. இப்போ என் புருஷனோட அண்ணாவ வெளியே எடுக்க முடியாதுன்ற தைரியத்துல நீ பேசிட்டு இருக்க இல்ல, அவங்களையும் வெளியே எடுத்து காட்டுறேன்றாங்க. இங்க பார், பைனான்சியர் நான் சொன்னாதான் கேஸ வாபஸே வாங்குவான். அப்படி இல்லனா கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது மேடம். நீ என்ன பூக்கறியா இருந்தா, பூக்கார சங்கத்துல தலைவியா இருந்தா உடனே போலீஸ்கார் உன் கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க மேடம், உடனே இப்ப வெளியே விட்டுரு பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியே விடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிந்தாமணி, உன் கையை வச்சு உன் விரலை வச்சு உன் கண்ணை நான் குத்தல. என் பேரு மீனா கிடையாது. நான் கெட்டவங்களுக்கு கெட்டவ, நல்லவங்களுக்கு நல்லவ. நான் ஒரு கண்ணாடி மாதிரி. நான் எப்படி இருக்கேனோ, மத்தவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடிதான் நான் நடந்துப்பேன். உனக்கெல்லாம் நான் எப்படிப்பட்ட பதிலடி கொடுக்க போறேன்னு பாரு. நீயாவே அந்த பைனான்சியருக்கு கால் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நீயாவே சொல்லுவேன்றாங்க. உடனே சிந்தாமணி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏது, நான் சொல்றதா கேஸ வாபஸ் வாங்க சொல்லி? நான் தான் கேஸ் கொடுக்க சொன்னவளே, நான் எப்படி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவேன்? கனவு காணாத இல்ல முட்டாள் ஐடியா மீனா? உன் குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் முட்டாள்தனமா ஐடியான்றாங்க. யாரு முட்டாள் ஆகுறாங்க, யாரு முட்டாள் ஆக மாட்டாங்கன்றத இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே சிந்தாமணியோட அடியாளுங்க அக்கா, நீ இவளை ரொம்பவே இலக்காரமா நினைச்சிட்டு இருக்க. பத்திங்களா, எலெக்ஷன்லயே உங்களை தோக்கடிச்சு அவ ஜெயிச்சவ. அவ நினைச்சா எல்லாமே பண்ணி முடிப்பா. எதுக்கும் நீங்க உஷாரா இருங்கன்றாங்க. ஏண்டா, நீ எனக்கு அடியாளா இல்ல அவளுக்கு அடியாளா? என்ன வியக்கானம் பேசிட்டு இருக்க? எல்லா விஷயத்திலயும் இந்த சிந்தாமணி ஏமாத்தி அவ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல சிந்தாமணி என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான்டா நடக்கும். இந்த சிந்தாமணி அதை நடத்தியும் காட்டுவா. என்ன விஷயம் நடந்தாலும் சிந்தாமணி ஜெயிச்சும் காட்டுவா. அதுக்காக யாரை எப்படி பழி வாங்குறதா இருந்தாலும், பலி கொடுக்கறதா இருந்தாலும் நான் கொடுக்க தயங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே கெத்தா இருக்காங்க. சிந்தாமணியோட தலகணத்தை மீனா எப்படி உடைச்சு முறியடிக்க போறாங்க, மனோஜை எப்படி மீனா வெளியே கொண்டு வர போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.